என்னை கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கு. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் பணி செய்கின்றோம். என்னங்கண்ணா எங்க என்ன சொன்னாலும் இப்படி ஓட்டினா நல்லா சொன்னாலும் ஓட்டுறீங்க. செந்தில் பாலாஜி போட்டியிடுவதற்கான உரிமை அவர்களுக்கு போட்டியிடும். ஆனா போட்டியிடுகின்ற முறை இருக்குல்லங்கண்ணா, எல்லாமே இம்போர்ட் பண்ணித்தான் நான் பண்ணுவேன். லோக்கல் டிஎம்கே யாரையும் பக்கத்துல கூட விட மாட்டேன், யாரையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்வது எப்படி உள்ளூர்ல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் நாங்கள் வைக்கிறோம். வாழ்க்கை அப்படித்தாங்கண்ணா. இதுல கசப்புகளை உள்ள வச்சுக்கிட்டு சுமந்து போற அளவுக்கு நம்ம டாடாய்ஸ் மாதிரி 300 வருஷம் 600 வருஷம்லாம் வாழ்ந்தீங்கன்னா வாழ்றது 80 வருஷம். அதனால கசப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் அன்னைக்கே போயிருச்சுங்கன்னா. என்னை கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கு. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் பணி செய்கின்றோம். நமக்குள்ள எப்படி உறவு இருக்கோ அப்படித்தான், அந்த உறவு அப்படித்தாங்கண்ணா. சில இடத்துல நாமளும் சண்டை போட்டுக்கிறோம். சண்டை என்ன ஆரோக்கியமா உங்க சேனலுக்காக நீங்க போடுறீங்க, நான் கட்சிக்காக நான் போடுறேன். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் நானும் பேசுகிறது இல்லையா? அப்படிலாம் கிடையாதுங்கன்னா எல்லோருக்கும் நாங்கள் பணி செய்வோம். நன்றிங்க. என்னங்கண்ணா எங்க என்ன சொன்னாலும் இப்படி ஓட்டினா நல்லா சொன்னாலும் ஓட்டுறீங்க. இல்ல சும்மா ஆனா அந்த வெளியூருக்காரர் உள்ளூர்காரருக்குள்ள நான் போகலீங்கண்ணா. சொல்றேன், அந்த கேள்விக்கு தான் சொல்றாங்கண்ணா. வெளியூர் உள்ளூர் எலெக்ஷன்ல ஓகேங்கண்ணா, இட்ஸ் ஓகே. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, நீங்க உள்ளூர்ல இருந்து பணி செய்றீங்க, எல்லாம் ஓகே. நான் இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல போட்டியிடுற உரிமை இருக்கா? உரிமை இருக்கு, அதை நான் தடுக்கல. உரிமை இருக்கு, பண்ணுங்க. நான் கோயம்புத்தூர் மக்களுக்காக வர்றேன், பண்ணுங்க. நான் சொல்வது நீங்க எப்படி அந்த எலெக்ஷனை கையாளுறீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்களா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திமுக காரன் எல்லாம் காலி பண்ணி புதுசா உங்களுக்கு தேவையான திமுக காரன் எல்லாம் வளர்த்தி விட்டு சீட்டை இப்படி எப்படி மாத்தி உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்டே கரூர்ல இருந்து கூட்டு போடுறது, இது வெளியூர் உள்ளூர் அரசியலா அப்படிங்கிற கேள்விதான் உங்க முன்னாடி வைக்கிறாங்கண்ணா. செந்தில் பாலாஜி போட்டியிடுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கு, போட்டியிடு. ஆனா போட்டியிடுகின்ற முறை இருக்குல்லங்கண்ணா, எல்லாமே இம்போர்ட் பண்ணித்தான் நான் பண்ணுவேன். லோக்கல் டிஎம்கே யாரையும் பக்கத்துல கூட விட மாட்டேன், யாரையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்வது எப்படி உள்ளூர்ல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் நாங்கள் வைக்கிறோம். நன்றிங்க. பாஜக தலைவர்கள் எல்லாம் பேசும்போது இரட்டை இன்ஜின் அரசு தேர்தலுக்கு பிறகு ஏதாவது கூட்டணி சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லைங்கண்ணா. காரணம் இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் ஒரு யூனிக் மாடலுங்கண்ணா. ஒரு மத்திய அரசோட ஒரு மாநிலம் இணைந்து சென்றால் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏபி ஒரு யூனிக் உதாரணம். அது தமிழ்நாட்டில் 2026க்கு பிறகு நடக்கும் என்று முழுமையாக நாம் நம்புகின்றோம். மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாங்கண்ணா. சில எப்பவுமே டைவர்ஜென்ட் வியூஸ் இருக்கலாம். டெமோக்ரஸி இது, எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும் அவசியம் இல்லை. அந்த டைவர்ஜென்ட் வியூஸ் இருந்தாலும் கூட ஒரு கூட்டணிக்குள்ள எப்படி அதை அழகா கொண்டு போறோம் அப்படிங்கறத கேள்வி. அது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நமக்கு இருக்கு. முதல்ல நம்ம இனிமையா இருந்த ஒரு காலத்துல பழைய தேர்தல்ல, இன்னைக்கு எல்லாம் புரிந்து கொண்டு ஒரே படகுல போறோம். அது ஆந்திர பிரதேச மக்களுக்கு நன்மையா இருக்கு. அது தமிழ்நாடும் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பாப்போம். நன்றிங்க ஐயா. ஐயா திரும்ப நாளைக்கு சந்திப்போம்.